இந்த கலவை கலக்கிற மிஷின் போகிறத பாருங்கள், எவ்வளோ பெரிய மிஷின் வண்டி ஆடி அசைஞ்சு போகுது நம்ம சாலையில். நம்ம மூவரசம்பட்டு முதன்மை சாலை இப்படி போச்சுன்னா இந்த மக்கள் எப்படி போவாங்க பாருங்கள். ஒரு வயசானவர் போகிறாரு, இப்படி ஒரு அந்த பக்கம் லாரி பாருங்கள், தூசி படலத்தை பாருங்கள். அப்படி அவங்க பின்னாடி பைக்கில் போகிறாங்க. இது வழக்கமான ஒன்று தான், ஆனாலும் எவ்வளோ பாருங்கள் கொடூரமாக இருக்குது இந்த மண் தூசுமாக. இப்போ வேறு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சா, இப்போ முழுக்க இந்த வாகன புகையும் ஒலி மாசும் இந்த தூசு மாசு மண் இதெல்லாம் வந்து நம்ம நுரையீரலை பதம் பார்க்கும், உடல் நலத்தை பதம் பார்த்து ஆயுட்காலத்துக்கு ஆப்பு வச்சிடும். இதெல்லாம் தான் நமக்கு மிகப்பெரிய கேடாக இருக்குது. இதெல்லாம் சரி செய்யணுன்றதுக்காக தான் நாம் எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு போராடி சரி செய்யணும். அதுக்காக நம்மளுடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் செவிசாய்த்து கரம் கோர்த்து வெட்டிக்களம் காண வாருங்கள். வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி யூனியன் ரோடா இருந்தது. யூனியன் ரோடா இருக்கும்போது நாங்கள் வந்து பஞ்சாயத்தில் போடுவோம், இல்லைன்னு யூனியன் ஃபண்டிலேருந்து இந்த ரோடை வந்து யாரோட அனுமதி இல்லாமையே, யாரோட ஆலோசனை இல்லாமையே, எங்களோட பஞ்சாயத்து மூலியமாவோ இல்லை திருச்சூர் பஞ்சாயத்து மூலியமாவோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கார்பரேஷன் ஹைவேஸில் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ரோடு வந்து எடுத்துட்டாங்க. இந்த ரோடு ஹைவேஸில் இருக்கிறதுனால எந்த அதிகாரிகளை வந்து நம்ம சந்திக்கிறதுன்னு சொல்லிட்டு சரியான ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைக்க மாட்டோம். பல முறை நம்ம வீடியோவும் அவரும் வந்து முயற்சி எடுத்திருக்காரு. நம்ம அமைச்சர் ஆலந்தூர் தொகுதி எம்எல்ஏவும் மினிஸ்டருமான அன்வர் சார் அவர்கள் பல முறை இந்த ரோட்டுக்கு வரும்போது எங்களை தான் சத்தம் போடுவார், ஏன் இந்த ரோடு வந்து இவ்வளோ மோசமாக கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் எடுத்து சொல்லுவோம். அவங்களும் அதிகாரிகிட்டெல்லாம் பேசி கடைசி ஒரு வேலை ஒன்று கொடுத்துருக்காங்க. 2,95,00,000 ரூபா. 2,95,00,000 ரூபா வந்து இதை அலர்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது இந்த அமௌண்ட்டுக்கு அலர்ட் பண்ணி. ஆனால் வந்து யார் கான்ட்ராக்ட் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த நிமிடம் மட்டும் எங்களுக்கு தெரியாது. ஆகையால் இது விரைவில் இந்த ரோடு வந்து போடப்படும். ஒன்று. ரெண்டாவது வந்து இங்கே கிரசர் இருக்கிறதுனால ஹெவி வெஹிக்கிள் லாரி வந்து அதிகமாக போகுது. சம்பந்தமாக நாங்களும் காவல்துறை மூலியமாகவும் எங்களுக்கு கலெக்டர் ஆபீஸ் மூலியமாகவும் மனு கொடுத்து பள்ளி அறியாமல் இருக்கிறதுனால அந்த அதிவேக லாரி வர்றதுனால பிள்ளைங்களுக்கும் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை கொடுத்துருந்தோம். பழங்காம் காவல் நிலையத்திலிருந்து நம்மளுக்கு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கும் காலையில் ஒரு 10 மணிக்கும் வந்து இந்த இடத்துல வந்து அது கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி வர்றாங்க. காவல்துறைக்கு என்னோட நன்றி தெரிவிக்கிறேன். மேலும் இந்த கிரசர் லாரி போகிறதுனால தான் இந்த ரோடு வந்து ரொம்ப படுமோசமாக இருக்குது. அதாவது விரைவில் உங்களோட கோரிக்கையை ஏற்று இன்னொரு ஒரு மாதத்துல இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே வந்துருங்க. வந்துடும். இப்போ அது சொல்ல முடியாது, 2 நாள் நாங்கள் சொல்கிறோம். 2 டேஸில் சொல்லிட்டு நாங்கள் போயிடுறோம். தப்பாக நம்மளோட தோழர்கள் பல முறை என்னிட கோரிக்கை கொடுப்பார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று நானும் செய்து கொடுத்திருக்கிறேன். ஆகையால் அதிகாரிகள் வந்து அவங்க சொன்ன பேரில் இந்த 2,95,00,000 ஒதுக்கப்பட்ட காரணத்தினால் விரைவில் இந்த ரோடு அமைக்கப்படும். அப்படி தவறிவிட்டால் என்னோட பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து என்னை கேட்கலாம். திருச்சூர் ஊராட்சி மன்ற சார்பாக நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், ஒரு வாரத்தில் சொல்கிறோம் உங்களுக்கு. ஒரு வாரத்தில் வந்து எனக்கு சந்திக்கும். திருச்சூர் தலைவர் இங்கே வெளியில் இருக்காது சொல்லாமல் ஃபோன் பண்ணி கேட்டு பொறுப்பாளர் சார்பாக நானும் சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கள் ஒன்றியத்துக்கு தான் வருது, நான் ஒன்றிய செயலாளர் எங்கள் ஒன்றியத்துக்கு தான் வருது. அது நான் என் சார்பாக நான் பேசிக்கிறேன். இது சம்பந்தம் எம்எல்ஏ நாங்கள் பேசியிருக்கிறோம். பலவர் எம்எல்ஏ. அதனால நீங்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என் ஆபீஸ்ல வந்து சந்திங்க. தொடர் 4 ஆர்ப்பாட்டம் 2 மறியல் பண்ணியிருக்கோம். ஆனா இதே ஒரு அமைச்சரும் முதலமைச்சரும் வந்தா உடனே சாலை போடக்கூடிய ஒரு நிர்வாகம் உடனே வேலை செய்யற மாதிரி ஏன் உடனே வேலை செய்ய மாட்டாங்க? அதுதான் பண்டு கொட்டி கூட ஏன்னா இப்ப கூட 2 நாள் டைம் கேட்கிறாரு. அது கூட கன்ஃபார்மா இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு சின்ன பதில் தான். இப்போ எங்க மூவரசம்பட்டு பஞ்சாயத்துல பார்த்தீங்கன்னா 26 ரோடு நாங்கள் போடுறோம். பண்டு வந்து அது வந்து பஞ்சாயத்தில் இருக்கிறதுனால அதை நம்ம வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளே ஒரு முடிவு எடுத்து நம்ம போட்டுருவோம். இது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது நம்மளுக்கு. ஆகையால் இந்த தாமதமானதுக்கு எங்களுக்கு
திராவிட மாடல் அரசின் சார்பாக மன்னிப்பை கேட்டுக்கொண்டு மேலும் விரைவில் இந்த ரோடு அமைத்து தருமாறு அன்போடு நான் அமைச்சர்கிட்ட சொல்லி விரைவில் செய்ய சொல்லியிருக்கேன். ஆகையால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து விரைவில் ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். விரைவில் நான் ஏன் சொல்றேன்னா தோழர்கள் உங்களுக்கு எல்லாருமே அப்படிங்கிற முறையில் உங்களுக்கு தெரியுது வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். தோழர்கள் அனைத்தையும் தெரியும், உங்களுக்கு தெரியும். விரைவில் ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்றேன்னா ஒரு அத்தாரிட்டி வந்து இந்த இரண்டாம் என் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்ததுன்னா நீங்க சொல்ற மாதிரி இருந்ததுன்னா என் அதிகாரத்துக்கு உட்பட்டு இந்த நிர்வாகம் இருந்திருந்தா இந்த ரோடு நீங்க கேட்ட கேள்விக்கு நாள் கணக்கில் நல்லா சொல்லிடுவேன். இது என் கட்டுப்பாட்டுல இல்ல, புரியுங்களா? அதனால மேலதிகாரத்தை நாங்கள் பேசிட்டு எவ்வளவு விரைவில் நாங்கள் வந்து செய்ய முடியுமோ அடுத்த ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஆர்ப்பாட்டம் இது நடக்கலன்னா அடுத்த ஆர்ப்பாட்டம் உங்க ஆபீஸ் வாசல்ல சார். எங்க ஆபீஸ் என்ன வந்துறீங்களா? ஏதோ ஒரு தீவிர கிடைச்சா தானேங்க. இல்ல காவல்துறை கிடைக்கலையா சார்? கிடையாது. நீதி தான் போதும். நீதி தான் இல்லப்பா ஹைவேஸ்ன்றது இங்க இருந்தா ஹைவேஸ் அது முன்னாடி மோசம் எடுத்து அவங்க எப்ப போடுறாங்க கேளு. ஹைவேஸ் விடுங்க. ஹைவேஸ் அவங்க சொன்னாரு இங்க இருந்தா ஹைவேஸ்